காதல் எனும் சிறையினிலே ராஜவர்மன் கிட்ட தன்னை இழந்துடுவோம் அப்படின்னு மனசளவுல துவண்டு போன அபிநயா இனி தன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது அப்படிங்கிற நிலைமையே வந்தது. கால்கள் எல்லாம் துவண்டு போய் ஐயோன்னு கதறியபடி அப்படியே கீழே விழுந்தா. அவ விழுந்ததும் அதான் சமயம்னு அவ மேல படர போனாரு ராஜவர்மன். அதே வினாடி கதவு பலமா தட்டப்படும் ஓசை கேட்டு ராஜவர்மன் அதிர்ந்து போய் நின்னாரு. அபிநயா கூட ஒரு வினாடி பிரமித்துதான் போனான். கடவுளுக்கு தான் மேல கூட இரக்கம் இருக்கோ அப்படின்னு நினைச்ச அபிநயாவுக்கு தன்னை காப்பாத்த கடவுளே வந்துட்டாரோ அப்படிங்கிற உணர்வு கூட வந்தது. அந்த வினாடி அவளுக்கு எங்கிருந்துதான் பலம் வந்துச்சோ தெரியல. எழுந்து ஓடி போய் மின்னல் வேகத்துல கதவு திறந்தா. அவ திறந்த அதே வினாடி வெளியே ஆதித்யவர்மன் ருத்ர தாண்டவத்துல கடும் கோபத்துல நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்து அவன் மார்பில ஓடி போய் கட்டிக்கிட்டா. பூ போல தான் மேல வந்து விழுந்த அபிநயாவை இறுக்கமா அணைச்சுக்கிட்டான் ஆதித்யா. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னது அவனுடைய அணைப்பு. அந்த அணைப்புல அப்படியே ஒன்றி போனான் அபிநயா. அபிநயா இப்படி புயல் மாதிரி தன்னை தள்ளி விட்டபடி ஓடி போவான்னு எதிர்பார்க்காத ராஜவர்மன் அதிர்ந்துதான் போனாரு. அவ கதறி அழுததுல ஆதித்யவர்மன் மேல சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அவன் பார்வையெல்லாம் இப்போ ராஜவர்மனை கூறு போட்டு இருந்தது. தாய்மாமன் அப்படிங்கறனால அவரை அடிக்கவும் அவனால முடியல. அவரையே பார்த்து முறைச்சபடி அப்படியே நின்னுட்டு வாசலை பார்த்து கண்ணை காட்டினான் வெளியில போகும்படி. அந்த பார்வையில பார்த்து பயந்து நடுங்கி போன ராஜவர்மன் ஒரு வார்த்தை ஆதித்யவர்மன் கிட்ட பேசாம தலை குனிஞ்சபடி மடமடன்னு வீட்டை விட்டு வெளியில போனாரு. போற அவரையே தீயா முறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் ஆதித்யா. பிறகு ஆதித்யவர்மன் வீட்டுக்குள்ள அபிநயாவை கூட்டிட்டு வந்தவன் நேரா அவளுடைய படுக்கையில போய் அவளை படுக்க வச்சான். அபிநயாவுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒரு உணர்வும் இல்லை. தான் பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் அவளுக்கு இருந்தது. விக்கி விக்கி அழுதபடி பக்கத்துல இருக்கிற குழந்தைய கட்டிக்கிட்டு படுத்தா. அவளுக்கும் குழந்தைக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு போர்வையை எடுத்து விரிச்சு அவங்களுக்கு போத்தி விட்டவன் அபிநயாவோட கூந்தலை ஒரு நிமிஷம் கோதி விட்டபடி நின்றுட்டு இருந்தான். அப்புறம் அவளுடைய முதுகையும் கொஞ்சம் பாதுகாப்பா தடவி விட்டான். அந்த தடவுதல்ல அவளுடைய அழுகை கேவல் கொஞ்சம் நின்று போச்சு. அதை கவனிச்சுவன் மெதுவா அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். பிறகு ஹாலில் நின்றபடி அந்த வீட்டை ஒரு தடவை நல்லா சுத்தி பார்த்தான். வெளிப்பக்கம் வாசல் கதவை அழுத்தி சாத்தி விட்டு தாள் போட்டுட்டு ஹாலில் இருந்த ஒரு நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டான். விடிய விடிய அவன் அதே நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தான். அறைக்குள்ள படுத்துட்டு இருந்த அபிநயா அத்தனை நாட்கள் பட்ட கஷ்டம் மறந்து போக அமைதியோட தூங்கினான். ஆனா வெளியில காவல் காத்துட்டு இருந்த ஆதித்யவர்மனுக்கு அதுக்கப்புறம் தூக்கங்கிறதே சுத்தமா இல்லாம போச்சு. விடியற் காலையில் தான் அந்த நாற்காலியில உட்கார்ந்தபடி அப்படியே கண்ணை அசந்து தூங்கினான். காலையில எப்பவும் போல எழுந்த அபிநயா நைட்டு நடந்த சம்பவங்களை நினைச்சு வருந்தினான். இப்போ ஆதித்யவர்மன் எங்கே போயிட்டானோ அப்படின்னு நினைச்சபடி பக்கத்துல இருக்கிற குழந்தையோட நெத்தியில ஒரு முத்தத்தை அன்பா கொடுத்துட்டு குளிப்பதற்காக வெளில வந்தான். அப்போ ஹால்ல ஒரு நாற்காலியில உட்கார்ந்தபடி அவன் கால்களை இன்னொரு நாற்காலியில வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான் ஆதித்யா. அவ்வளோ பெரிய உருவம் அந்த சின்ன நாற்காலியில பொருந்தாம இருந்தது. எழுந்து படுக்கையில படுக்க சொல்லாமா அப்படின்னு நினைச்சா. இருந்தாலும் அவனை எழுப்ப சுத்தமா மனசு இல்லாம மெதுவா வீட்டுக்கு வெளியே போய் குளிச்சுட்டு புடவைய சுத்திட்டு உள்ள வந்து கதவை தாழ் போட்டா. அந்த சத்தத்துல கண் விழிச்ச ஆதித்யவர்மன் அப்போ அவ புத்தம் புது மலரா குளிச்சுட்டு உடைய கூட சரியா அணியாம நடுன்னபடி அவன் நின்ன கோலத்தை பார்த்து விழிகளை விரிச்சான். கையில இருக்கிற தன்னோட கடிகாரத்தை பார்த்தான். மணி 4 தான் ஆச்சு. இப்பவே குளிச்சுட்டு இவ என்ன பண்ண போறா அப்படின்னு நினைச்சவன், ஏய் இப்போ இந்த நேரத்துல இப்படி பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வந்து நிக்கிறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அதுவும் இப்படி அரைகுற ஆடையில, அப்ப பாக்குறவன் தப்பாதான் பார்ப்பான் அப்படின்னு சொன்னவனுக்கு அப்பதான் ஒரு நினைவு வந்துச்சு. பாத்ரூம் வெளியில இருக்கோ, வெளியேதான் தினமும் அவ குளிச்சுட்டு வராளா அப்படின்னு நினைச்சபடி அபிநயாவை மேலும் கீழும் ரசிச்சபடி பார்த்துட்டு இருந்தான். ஆதித்யவர்மனுடைய பார்வை தாங்க முடியாத அபிநயா மெல்லமா தலை குனிஞ்சபடி சரசரன்னு அவருடைய படுக்கை அறைக்கு போய் கதவை சாத்திட்டு தன்னோட உடைகளை சரியா கட்டிட்டு அவசரமா வெளியில வந்து பார்த்தா. அப்போ அங்க ஆதித்யவர்மன் இல்ல. வீட்டு கதவு திறந்தே இருந்தது. போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சவ எப்படியோ
நேத்து இரவுல ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சோம் அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி குழந்தைய எழுப்பி பால் கொடுத்துட்டு அவனை எடுத்துக்கிட்டு அரண்மனை வேலைக்காக வீட்டை விட்டு கிளம்பினா அபிநயா. விடியற் காலையில தன்னோட அறைக்கு வந்த ஆதித்யவர்மனுக்கு மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. நேத்து சென்னைக்கு கிளம்பினவன் எதுக்காக திரும்பி வந்தான்னு அவனுக்கே புரியாத புதிரா இருந்தது. கார்ல போயிட்டு இருந்தவனுக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரி பேசிய அவனுக்கு சென்னை போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனாலும் கார்ல பழைய பாட்டை ஏதோ ஓட விட்டுட்டு ஏதோ நினைவுல காரை ஓட்டிட்டு போனான். அப்போ திடீர்னு அவன் கார் டயர் பஞ்சர் ஆக காரை லாவகமா ஒரு ஓரத்துல கொண்டு போய் நிறுத்தினான். அதுக்கப்புறம் பஞ்சர் போடுற கூப்பிட்டு பஞ்சர் போட்டுட்டு சென்னைக்கு மறுபடியும் கிளம்ப தயாரானான். ஆனா என்னமோ ஒண்ணு அவனுக்கு சென்னை போக விடாம தடுத்துச்சு. திடீர்னு என்ன தோணுச்சோ காரை மறுபடியும் வீட்டுக்கே திருப்பினான். கார் அரண்மனைக்குள்ள வரும்போது மணி 1:30 தாண்டி இருந்துச்சு. காரை பார்க்கிங்ல விட்டுட்டு கார் கீயை கையில சுழற்றியபடியே அரண்மனைய சுத்திட்டு நடந்தான். கொஞ்சம் நடந்து போனா தேவலாம் போல இருந்தது அவன் மனசுக்கு. அப்படி போகும்போதுதான் திடீர்னு அபிநயாவோட வீடு நினைவு வர எப்பவும் போல அங்க கொஞ்சம் நிமிஷம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு அவ வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னான். அப்படி நின்றுட்டு இருந்தவனுடைய காதுல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. உள்ள ஏதோ ஒரு பெண்ணோட அழுங்குரல். அபிநயாவா? அந்த வினாடியில் ரத்தமெல்லாம் உறைஞ்சு போச்சு ஆதித்யவர்மனுக்கு. ஒரு கணம் அப்படியே உறைந்து சிலை போல நின்னான். அடுத்த வினாடி ஓடி போய் கதவை பலமா தட்டினான். அதுக்கப்புறம் அபிநயா கதவை திறந்துகிட்டு அவன் மேல சாஞ்சு கதறி அழுததும் அந்த வினாடியில் தன் உயிரே தன்னை விட்டு போறது மாதிரி இருந்தது அவனுக்கு. இப்ப நினைச்சாலும் ஆதித்யாவுக்கு அந்த சம்பவம் புல்லரிச்சுது. எனக்கு உரிமையானவளை தன்னோட மாமாவை அடைய முயற்சி செஞ்சதை பார்த்து கோவத்தோட எல்லைக்கே போயிருந்தான். இந்நேரம் நம்ம வராம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு தைரியம் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சவன். அதனால தன்னை விட வயதுல பெரியவரை அடிக்க கூட முடியாது தவிச்சு போனவனை தன்னை மிகவும் கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னோட கோவத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த சமயத்துல மாமாவை எரிச்சு விடுவது போல பார்த்தான். அப்போ அதை இப்ப நினைச்சாலும் ஆதித்யவர்மனுக்கு உடலெல்லாம் தீப்பத்தி எரியற மாதிரி இருந்தது. எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவருக்கு என்னவளை அடையிறதுக்கு அங்க போயிருப்பாரு அப்படின்னு நினைக்க அவனால கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. எவ்வளவு முயன்றாலும் கோபம் மனசுல ஏறிக்கிட்டே தான் போச்சு. மீண்டும் அறையிலிருந்து கோபமா வெளியில வந்தவன் நேரா அவன் போன இடம் ராஜவர்மனுடைய அறை. அறைக்கதவை பலமா தட்டிக்கிட்டு வெளியே நின்னான். உள்ள இருந்து பயந்தபடியே வெளியே வந்தாரு ராஜவர்மன். ஆதித்யவர்மன் ராஜவர்மனின் கைகளை அழுத்தமா பிடிச்சபடி வெளியில கூட்டிட்டு வந்தவன் நேரா மொட்டை மாடிக்கு போய் அவரை நிக்க வச்சான். எதுவும் பேசாம தன்னோட கைகளை இறுக்கமா மார்பின் குறுக்கே கைகளை கட்டிட்டு அவரை பார்த்து மறைச்சபடி நின்றுட்டு இருந்தான் ஆதித்யவர்மன். ராஜவர்மனுக்கு ஆதித்யவர்மன் அப்படி நின்ன கோலமே பயத்தை கொடுக்க அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கைகளை பிசைஞ்சபடி அவன் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாம தலை குனிஞ்சபடியே நின்றுட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் தன்னோட மாமாவையே உறுத்து விழிச்சிட்டு இருந்தான் ஆதித்யவர்மன். ஏமாமா, அந்த அபிநயா உங்களுக்கு என்ன உறவு? அவளை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சேன். அவ என்னோட பாதுகாப்புல பத்திரமா இருப்பாங்கிற நம்பிக்கையில தானே நீங்க சொன்னபடி நான் சென்னைக்கு கிளம்பி போனேன். இப்படி கீழ்த்தரமா நான் இல்லாதப்போ அந்த பொண்ணை அடைய நினைச்சிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? அவளுக்கு என்ன உங்க பொண்ணோட வயசு இருக்குமா? அவளும் உங்க பொண்ணு மாதிரி தானே. அவகிட்ட போய் இவ்வளவு தப்பா நடந்திருக்கீங்களே, இதை நினைக்கும் போது உங்களுக்கு உடம்பு கூசலையா அப்படின்னு அருவருப்போட கேட்டான் ஆதித்யவர்மன். தான் செஞ்சது தவறுன்னு நினைச்சு கூணு குறுகி நின்றுட்டு இருந்த ராஜவர்மன் ஆதித்யவர்மனுடைய பேச்சை கேட்டதும், அவ ஒன்றும் உனக்கு பொண்டாட்டி இல்லையே, நீயே அவளை வெப்பாட்டியா தான் வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது அவ என்கிட்ட எப்படி இருந்தா உனக்கு என்ன? அவ எப்படி எனக்கு பொண்ணு மாதிரி ஆவா? என் பொண்ணு ஒன்றும் இவ்வளோ மாதிரி நடத்துக்கிட்ட தெரியலையே. அவ ஒழுக்கமான பொண்ணு. அவ வேசியா இருக்கிறனால தான் நான் அவளை வீடு தேடி போனேன் என்று கூறினார். அவர் வாயால அபிநயாவை வேசின்னு சொன்னதும் ஆதித்யவர்மனால தாங்கவே முடியல. வந்த கோவத்துல அவருடைய சட்டையை ஓடி போய் பிடிச்சான். இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே உங்க வாயால அந்த பொண்ணை வேசின்னு சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா சொந்த மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். அங்கேயே உங்களை உரு தெரியாம அழிச்சிடுவேன். ஜாக்கிரதை. உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் சொன்னதை அப்படியே செய்வேன். இதுதான் உங்களுக்கு கடைசி தடவை. இனி ஒரு தடவை அபிநயாவோட வாழ்க்கையில நீங்க குறுக்க வந்தீங்க, அவ்வளவுதான். அவ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் இப்போ என்னோட பாதுகாப்புல எனக்கு உரிமையானவளா இருக்கா.
அவளை என்ன பண்றதுக்கும் இங்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இந்த வீட்டில் வேற யாருக்கும் எந்த உரிமையும் அவகிட்ட கிடையாது. அதை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவன் அவருடைய சட்டையை உதறி தள்ளிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பினான். அவன் போனதையே பார்த்துட்டு இருந்தாரு ராஜவர்மனுக்கு. ஆத்திரமும் வெறுப்பும் தான் அதிகமாச்சு. ஓ, இந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல உனக்கு கருணை வந்துருச்சா? அவ உயிரோட இருந்தா தானே நீ இப்படியெல்லாம் பேசிட்டு திரிவ. அவளை ஏதாவது பண்ணி நான் கொன்னுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் அப்படின்னு மனசுல கோபமா கருவுனவர் கோபத்தோட தன் மனைவியை நாடி போனாரு ராஜவர்மன். தன்னோட மனைவிய நாடி சென்ற ராஜவர்மன் அவ இன்னுமே நல்லா கொரட்டை விட்டு தூங்குறத பார்த்து எரிச்சல் அடைஞ்சாரு. எல்லாம் இவளால வந்தவன. நான் ஏதோ எங்கேயாவது நின்று அவளை ஓரமா அந்த அபிநயாவை பார்த்துட்டு இருந்தேன். இவ இடையில பூந்து இருக்கிறதையும் கெடுத்து விட்டுட்டா பாவி. இனி எங்கேயும் நின்று அவளை பார்க்க கூட முடியாது. ஆதித்யவர்மனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அப்புறம் அவன் என்னை கொன்னே போட்டுருவான் அப்படின்னு நினைச்சவரு தன்னோட மனைவியோட குரட்ட சத்தம் தாங்க முடியாம அந்த அறையை விட்டு மீண்டும் வெளியே வந்தாரு. அப்போ அவருடைய அலைபேசி ஒலிக்க யாரு அப்படின்னு அதை எடுத்து பார்த்தாரு. தன்னோட மகள் மேகனா தான் கூப்பிட்டு இருந்தா. மணி அப்போ காலை 7 மணி தாண்டி இருந்தது. மேகனாவோட பேரை அலைபேசியில பார்த்ததுமே ராஜவர்மன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆதித்யவர்மன் இன்னும் சென்னைக்கு வராது குறிச்சுதான் மேகனா கேட்க போறான்னு தெரிஞ்சது. ஒரு பெரிய பெருமூச்சோட அந்த காலை அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுடா மேகனா அப்படின்னாரு. என்னத்தப்பா சொல்றது? நேத்து ஆதித்யவர்மன் கிளம்புனதா எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க. இப்ப வரைக்கும் அவர் இங்க வரவே இல்லை. எங்கே போனாரு? வேற ஏதாவது ஹோட்டல்ல தங்கியிருக்காரா? அவருக்காக தானே நான் ஹாஸ்டல்ல கூட தங்காம வெளியில ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். ஆதித்யா வராருன்னு சொன்னதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் வேறொரு ஃப்ரெண்டோட ரூமுக்கு போய் தங்க சொல்லியிருந்தேன். பார்த்தா இப்போ அவரும் வரவே இல்லை. என்னப்பா என்ன ஆச்சு? அவர் ஏன் வரல அப்படின்னு கேட்டா மேகனா. நடந்ததை சொல்றதுக்கு அவருக்கு மனசு கூசுச்சு. தன்னோட பொண்ணையை தன்னை தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சவரு ஆதித்யா அங்க வராம இருந்ததுக்கு வேற காரணத்தை யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, அதில்ல மேகனா, இங்கிருந்து ஆதித்யவர்மன் கிளம்பின தினமும் உண்மைதான். இடையில அவருக்கு பிசினஸ் கால் ஒன்று ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்துருச்சு. இன்னைக்கு ஆதித்யவர்மனுக்கு அந்த பிசினஸ் மீட்டிங் இருக்கு. அதனாலதான் அவர் இன்னைக்கு அங்க வர முடியல. நான் அடுத்த வாரம் ஆதித்யவர்மனை கண்டிப்பா அங்க அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சபடி போனை வச்சாரு. மேகனாவும் புலம்புனபடி போனை வச்சா. அரண்மனையில வேலை செஞ்சிட்டு இருந்த அபிநயாவுக்கு மனமும் உடலும் ரொம்ப ஓய்ந்து போயிருந்தது. இத்தனை நாட்கள் இனி எப்படி போராட வேண்டியிருக்குமோ அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. எப்படியோ இன்னைக்கு ஆதித்யவர்மனோட தயவால தப்பிச்சோம் அப்படின்னு ஒரு வினாடி நினைச்சவ மறு வினாடி அவனாலதான் தனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அவன் மட்டும் தன்னை இங்க கூட்டிட்டு வராம எங்கேயாவது போகட்டும்னு விட்டுருந்தா கண்காணாம எங்கேயாவது போயிருந்திருக்கலாம். இப்படி இன்னைக்கு ராஜவர்மன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டி வந்திருக்காது அப்படின்னு நினைச்ச மறு வினாடியே ஒருவேளை ஆதித்யவர்மன் இங்க நம்மளை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா அந்த அமுதவல்லி கிட்ட சிக்கியிருப்போமே அப்படின்னு பயத்தோட நினைச்சா. மனசு எவ்வளோ குழப்பம் அடைஞ்சு. தனக்கு என்ன வேணும்னு தனக்கே தெரியலையே. இந்த உலகத்துல நான் சுதந்திரமா என்னைக்குமே எப்பவுமே வாழ முடியாதா? இதுல என் குழந்தை வேற பாவம் என்கிட்ட சிக்கிட்டு இனி அது என்ன பாடுபட போதோ தெரியல அப்படின்னு மனசளவுல நொந்தபடி மனசுல புலம்புனபடியே வேலை செஞ்சுட்டு இருந்தா அபிநயா. எப்பவும் போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேல தன்னோட வீட்டை அடைஞ்சவன் வீட்டோட கோலத்தை பார்த்து திகைச்சு போனான். ஏன்னா தன்னோட வீட்டுக்கு எப்பவுமே முன்தாள் பழை கிடையாது. தினமும் அவளை கதவை வெறுமனைதான் சாத்திக்கிட்டு வேலைக்கு போவா. ஆனா இன்னைக்கு கதவு லாக் போட்டு பூட்டு தொங்கி இருந்தது. அப்போ சாவி எங்க அப்படின்னு நினைச்சவ கொஞ்சம் யோசிச்சபடி அங்கும் இங்கும் கண்களால தொழாவினா. அப்போ மேல ஒரு இடத்துல சாவி ஒன்று தொங்கிட்டு இருந்தது. அதை ஆச்சரியத்தோட கையில எடுத்து பார்த்தவ அதே வினாடி கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனவ மலைச்சு போய் நின்னா. வீடு அத்தனை மாற்றங்களோட கம்பீரமா இருந்தது. முன்னறையில ஒரு சோஃபா செட் போடப்பட்டிருந்தது. ஒரு சின்ன டிவி கூட இருந்தது. அபிநயாவுக்கு கிச்சனுக்கு போய் பார்த்தப்போ அங்க சில மளிகை சாமானங்களோட ரெடிமேடா சில உணவுப் பொருட்களும் இருந்துச்சு. அது அத்தனையுமே அவசரத்துக்கு சூடு பண்ணி சாப்பிட்றது மாதிரி இருந்த உணவு பண்டங்கள். அதை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சா அவ. குழந்தைய தோல்ல தட்டி கொடுத்தபடி மறுபடியும் கிச்சன்ல இருந்து வெளியில வந்தவ தன்னோட பெட்ரூம் அறைக்குள்ள போய் பார்த்தா. அந்த வினாடி மறுபடியும் அதிர்ந்து போய் நின்னா.
காரணம், எப்பவும் குளியல் அறைக்கு வீட்டுக்கு வெளியில தான் போய் குளிச்சுட்டு வருவா. பாத்ரூம் வசதி வெளியில தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பின்பக்க பாத்ரூம் சுவற்றை இடிச்சு தன்னோட பெட்ரூம் வழியா அந்த பாத்ரூம்குள்ள போறது மாதிரி சுவரை உடைச்சு அதை சரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள மெதுவா போய் எட்டி பார்த்தா வெளிப்புறம் பாத்ரூம் சுவரு கதவு இல்லாமல் சுவற்றை வச்சு செங்கலை வச்சு மூடி இருந்தாங்க. எல்லாமே இன்னைக்கு காலையில அவசர அவசரமா நடந்தது மாதிரி இருந்தது. அதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியோட வெளியில வந்தா. இதெல்லாம் யார் வேலைன்னு அபிநயாவுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆதித்யவர்மன் தான் இதையெல்லாம் பண்ணியிருப்பான். இவ்வளோ நாட்கள் செய்யாதத இன்னைக்கு பண்ணியிருக்கான். தாமேல இவ்வளவு அக்கறையா அப்படின்னு ஒரு வினாடி ஆச்சரியத்தோட நினைச்சு பார்த்தா. அவனை முதல்ல சந்திச்ச அந்த நாள், அந்த சம்பவம் எல்லாமே அபிநயாவுக்கு இப்போ நினைவுக்கு வந்தது. அப்போ குழந்தை வீறிட்டு அழவும் அவனுக்கு தாய்ப்பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு கிச்சனுக்கு வந்து ரெடிமேட் சப்பாத்தியை அடுப்புல வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா. அப்புறம் மறுபடியும் குழந்தைகிட்ட வந்து படுத்தவளுக்கு மனசுல ஆதித்யவர்மனே நிலை பெற்று நின்றிருந்தான். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இப்போ அவ மனசுல படமா ஓடிச்சு. தூக்கமே ஒரு பொட்டு கூட வரல. என்ன முயன்றாலும் அவளால் ஆதித்யவர்மனோட நினைவுகளை கட்டுப்படுத்தவே முடியல. கூடாது கூடாதுன்னு நினைச்சு அவளால நினைக்கவும் இருக்க முடியல. நினைவுகளை அப்படியே ஓட விட்டா. அதை படம் பார்க்கறது மாதிரி மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டே வந்தா அபிநயா. தன்னை முதல்ல அமுதவல்லி கிட்ட இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்த ஆதித்யவர்மன் அவனுடைய ஜீப்ல அபிநயாவை ஏத்துக்கிட்டு வேகமா போனான். அபிநயா தான் ஒருவனை காதலிக்கிறதாவும் தன்னை இறக்கி விடுமாறும் எவ்வளவோ கெஞ்சியும் ஆதித்யவர்மனோட செவியில அவ வார்த்தைகள் விழவே இல்லை. அவன் ஜீப் ஓட்டத்திலேயே ரொம்ப கவனமா இருந்தான். அதை பார்த்த அபிநயாவுக்கு உடம்பும் மனசும் பதறி போச்சு. கொஞ்ச நேரம் ஆதித்யவர்மன் கிட்ட கெஞ்சினபடி போறானவ. பிறகு கெஞ்சுறதே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு அமைதியா இருந்தா. ஜீப் நிற்காம போகவும் தன்னோட விதியை நொந்தபடி கண்களை இறுக மூடி உட்கார்ந்துட்டு இருந்தா. அபிநயா சின்ன வயசு முதலா தன்னோட மாமா நல்ல செவத்துக்கிட்ட தான் வளர்ந்தவ. அவளுடைய மாமா அபிநயாவை ரொம்ப பாசத்தோட கவனிச்சுக்காம இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அக்கறையோட நடந்துப்பாரு. அவர் கடைசியா வரை திருமணமே பண்ணிக்கல. அபிநயாவுக்கு மாமாவை பத்தி சின்ன வயசுலயே புரிஞ்சிருந்ததுனால அவரை மனசெலவுல ஏத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா. மாமாவுக்கு எப்பவுமே குடிப்பழக்கம் அதிகம். அதனால அவருக்கு பணம் ரொம்ப தேவைப்பட்டுருச்சு. அப்படி தேவைப்படும் போதெல்லாம் அவளை அடிச்சு சித்திரவதை பண்ணி வேலைக்கு அனுப்புவாரு. தான் வயசுக்கு வராதுக்கு முன்னாடி இருந்தே வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னோட மாமா கிட்ட அந்த பணத்தை கொடுப்பா. குடிபோதையில இருக்கும்போதுதான் அவளை சித்திரவதை பண்ணுவாரு அவங்க மாமா. குடிபோதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவகிட்ட கொஞ்சம் அக்கறையோட தான் நடந்துப்பாரு. வெளி உலகத்துக்கு மாமாவை தவிர்த்துட்டு தனியா பிரிஞ்சு போய் வாழ அபிநயாவுக்கு தைரியம் வராதனால வீட்டு வேலை செஞ்சு மாமாவுக்கு பணம் கொடுத்துட்டா தன்னை அடிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சு சின்ன வயசுல இருந்தே அவ ஸ்கூல் முடிஞ்சதும் வேலைக்கு போக கத்துக்கிட்டா. அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் அவ 12ஆம் வகுப்பு வரை படிச்சா. 12ஆம் வகுப்பு முடியும் வரை அவ வாழ்க்கை ஆற்று நீர் போல அப்படியே போச்சு. ஆனா கல்லூரியில சேர அவளுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல இடம் கிடைச்ச உடனே அதை பத்தி மாமா கிட்ட வந்து சொன்னா. மாமா நல்ல சிவமோ, இதுக்கு மேல நீ படிச்சு ஒன்னும் கிழிக்க வேணாம். நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எனக்கு வேணுங்கிற பணத்தை அவனே கொடுத்துருவான். நீயும் வீட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. திடீர்னு அவளுக்கு கல்யாணமா, அதுவும் பெரிய பணக்காரனா அப்படின்னு நினைச்சவ, வேண்டாம் மாமா, நான் காலேஜில் ஒரு டிகிரி மட்டும் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மறுத்து விவாதம் பண்ணா. அதை கேட்ட மாமா, இங்க பாரு, இதுக்கு மேலேயும் உன்னை வச்சுட்டு என்னால சோறெல்லாம் போட முடியாது. அதுவும் நீ அழகா வேற இருந்து தொலைக்கிற. உன்னை பாதுகாக்கிறதே எனக்கு பெரிய தலைவலியா இருக்கும். அதனால நான் சொல்றது கேளு. பேசாம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு உனக்காக நிறைய பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்கான். நான் இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். நீ தயாராயிரு அப்படின்னு சொன்னவரு அவ பேசுறத சுத்தமா கேட்காம வெளியில போயிட்டாரு. அதை கேட்ட அவளுக்கு வேற வழி இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு தயாரானா. சாயங்காலம் தன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளைய பார்த்து அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சே வரல. ஏன்னா அந்த மாப்பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 55 வயசுக்கு மேல இருக்கும். அவருக்கு பேரன் பேத்தி மட்டும் இல்ல, கொள்ளு பேரன் பேத்தி கூட இருந்தாங்க. அதை பார்த்ததும் அவளுக்கு தலையை சுத்துச்சு. இந்த வயசான மாப்பிள்ளை இவளை பார்த்து பல்ல வேற இழிச்சிட்டு போனான்.
அவங்க எல்லாம் போனதும் தான் மாமா கிட்ட எவ்வளவோ கெஞ்சினான் இந்த திருமணம் தனக்கு வேண்டான்னு. ஆனா அவர் கேட்கவே இல்லை. வயிறு முட்டை புது மாப்பிள்ளை கொடுத்த பணத்துல நல்லா குடிச்சிட்டு அவளை கண்டபடி கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருந்தாரு. நீயே ஒரு அனாத கழுத, உனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைக்கிறதே பெரிய அதிசயம். அந்த வாழ்க்கையை தக்க வைக்க பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம உன்னோட இளமைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் வருவான்னு பகல் கனவெல்லாம் காணாத. அப்படி வர்ற மாதிரி இருந்தா உன்னை வேற எவன்கிட்டயாவது வித்துதான் விட முடியுமே தவிர உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னு சொன்னாரு மாமா. என்ன மாமா, நீங்களே இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்க அக்கா பொண்ணு தானே, என்ன இப்படி விற்க பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாப்படுதா அப்படின்னு கேட்டா அபிநயா. என்னது, நீ என்னோட அக்கா பொண்ணா? யார் சொன்னா? நீயே ஒரு அனாதை, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டாரு நலசிவம். என்னது, நீ என்னோட அக்கா பொண்ணா அப்படின்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு மதுபானத்தை குடிச்சுக்கிட்டே அபிநயாவை ஓர பார்வை பார்த்து நக்களோட கேட்டாரு நலசிவம். அந்த கேள்வியில திகைச்சு போனவ, என்ன மாமா குடிபோதையில உளறீங்களா? நான் உங்க அக்கா பொண்ணு தானே அப்படின்னு தயக்கத்தோடையும் கவலையோடையும் கேட்டா. அக்கா பொண்ணும் இல்ல, மாமா பொண்ணும் இல்ல, நீயே ஒரு அனாதை. உன்னை ஒரு பெரிய பணக்காரி உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு தன்னோட காதலனோட தப்பு பண்ணிட்டா. அதனால நீ அவ வயித்துல வந்த, அதை கலைக்க தெரியாம பெத்துட்டு வந்து ஒரு அநாத ஆசிரமத்து வாசல்ல போட்டுட்டு போயிட்டா. அந்த அநாத ஆசிரமத்துல வாட்ச்மேனா அப்ப நான் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவ உன்னை போட்டுட்டு போன உடனே அது என்ன குழந்தைன்னு போய் பார்த்தேன். அது பெண் குழந்தையா இருக்கவும் சரி, நம்மளுக்கு பிற்காலத்துல இது உதவியா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் உன்னை எடுத்துட்டு வந்து இப்ப வளர்த்தினேன். இப்ப பாரேன், அன்னைக்கு நான் உனக்கு சோறு போட்டு வளர்த்துனதுக்கு இன்னைக்கு நீ எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்க போற. இதுக்கெல்லாம் மூளை வேணுமா அப்படின்னு கோணல் சிரிப்போட சிரிச்சபடி சொன்னாரு நல்ல சிவம். அதை கேட்டவளுக்கு மனசெல்லாம் வேதனையில புழுங்குச்சு. தான் ஒரு அனாதையா, இவர் தன்னோட மாமா இல்லையா அப்படின்னு தவிச்சு போனா அபிநயா. என்ன மாமா சொல்றீங்க? அப்படின்னா என்னை பெத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட அம்மா யாரு மாமா? தெரிஞ்சா சொல்லுங்களேன். அவங்க கிட்ட போய் என்னை ஏன் பெத்தீங்கன்னு நான் போய் கேட்கணும் அப்படின்னு கதறி அழுதபடி கேட்டா. இந்த அழற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். உன் அம்மாவை எனக்கு அன்னைக்கு உன்னை அனாத ஆசிரமத்துல தொட்டில போடும்போது பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அவ எங்க போனா, யார் அவ, என்ன பண்றா, யாருன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. உன்னை போடும்போது அவ கழுத்துலையும் காதுலையும் அவ்வளோ நகை இருந்தது. ஏதோ ஜமீன்தார் வீட்டு பொண்ணு மாதிரி பெரிய கார்ல வந்து இறங்கினா. அதனாலதான் அவ பெரிய பணக்காரின்னு சொன்னனே தவிர வேற ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு நல்ல சிவம் சொன்னாரு. அதை கேட்ட அபிநயாவுக்கு தான் ஒரு அனாதை அப்படிங்கிற எண்ணம் ஆழமா மனசுல விழுந்தது. தன்னை யாரோ ஒருவனுக்கு தவறான தொடர்பால பெத்து போட்டுட்டு அப்படியே போயிட்டா தன்னோட அண்ணன். அதை நினைக்கும் போது மனசெல்லாம் எரிஞ்சுது. தான் நல்ல குடும்பத்து பொண்ணு இல்லையா, தான் தவறான வழியில வந்த பொண்ணா? ஐயோ, இந்த உண்மைய மாமா தான் கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சவன் வீட்டு நடு ஹால்ல உட்கார்ந்தபடி கதறி அழுதா. அவ அப்படியே உட்கார்ந்து அழறத கொஞ்ச நேரம் சிரிச்சபடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு மதுபானத்தை குடிச்சிட்டு இருந்தாரு நல்ல சிவம். பிறகு, இங்க பாரு, சும்மா சும்மா இங்க அழற வேலையெல்லாம் வேண்டாம். அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ ஒரு அனாதை, எனக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இப்போ நான் சொல்றத கேளு. மரியாதையா நான் கூட்டிட்டு வந்த அந்த 55 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூடயே போய் குடும்பம் நடத்து. உன்னோட பேரும் கெடாது. அவன் கையால நீ தாலி வாங்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தோட நல்ல கௌரவமா வாழலாம். இன்னும் சொல்ல போனா அந்த சொத்து எல்லாமே அவன் சுயமா சம்பாதிச்சது. அவனை மயக்கி உன் கைக்குள்ள வச்சுட்டா அத்தனை சொத்துக்கும் நீதான் வாரிசு. நீயா பார்த்து அவனோட பேரன் பேத்திகளுக்கும் பொண்ணுகளுக்கும் பிச்சை போட்டாதான் உண்டு. இந்த காலத்துல பொழைக்கிற வழி என்னவோ அதை பாரு. அதை விட்டுட்டு சும்மா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன்னா ஒன்னும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு கட்டாயப்படுத்தினாரு நல்ல சிவம். அவர் சொன்னதை கேட்ட அபிநயாவுக்கு எரிச்சலும் கோபமும் தான் வந்துச்சு. இவர் யார் தன்னை கட்டுப்படுத்துறதுக்கு? இவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அதுதான் மாமா இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரே. அதுக்கப்புறமும் நான் ஏன் இவர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சவ துணிஞ்சு நிமிர்ந்து நின்று நல்ல சிவத்தை பார்த்தா. இங்க பாருங்க மாமா, உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நான் ஒரு அனாதை தானே. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு என்ன அவசியம்?
அந்த உறவும் உரிமையும் இன்னையோட முடிஞ்சு போச்சு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இனிமே என்னை தேடாதீங்க, என்கிட்ட வராதீங்க. 10 வீட்டு வேலை செஞ்சாவது என்னோட வயித்தை நான் கௌரவமா கழிப்பேன். உங்களுக்கு இனிமே நான் சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அந்த கிழவனையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்துடுவேன் அப்படின்னு சொன்னவ புயல் மாதிரி வீட்டை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சா. அதை பார்த்த அவளுடைய மாமா அதிர்ச்சியோட ஓடி வந்து அவளுடைய கைகளை பிடிச்சு அவளை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சாரு. ஏய், என்ன திமிர் எடுத்து போய் திரியிறியா? யார்கிட்ட பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்னை இத்தனை வருஷமா சோறு போட்டு வளர்த்திருக்கேன். அந்த நன்றி உனக்கு கொஞ்சம் கூட இல்ல? வெக்கமா இல்ல என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு போறேன்னு சொல்றதுக்கு? அதுக்காடி உன்னை அனாத ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தின? உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பினாதானே தனியா உன் சொந்த காலில் நின்று சந்தோஷமா இருப்ப. இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போகவே முடியாது அப்படின்னு சொன்னவரு கதவை இழுத்து தாள் போட்டாரு. அதை பார்த்தவளுக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. என்னை விட்டுடுங்க மாமா, ப்ளீஸ். நான் உங்க கண்ணிலே படாம எங்கேயாவது போயிடுறேன். நீங்க சொல்ற ஆளையெல்லாம் என்னால சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு கதறினா. அதை கேட்டவன், இங்க பாருடி, நான் ஒன்னு சொல்றேன். அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவன் கூடயே போயிடு. இல்ல உன்னை விபச்சார விடுதியில வித்துட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டினான். விபச்சார விடுதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவ உள்ளமெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் நான் நீங்க வளர்த்தின பொண்ணு. ஏன் இப்படியெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்துறீங்க? மற்றவங்க கிட்ட என்னை விற்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு கேட்டவளை நக்கலோட பார்த்து சிரிச்சான் நல்ல சிவம். இந்த மாதிரி இறக்கமெல்லாம் பார்த்தா இந்த காலத்துல பிழைக்க முடியாதுமா. நீ ரெடியாரு, கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்து உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னவன் கதவை திறந்துட்டு வெளியில போய் கதவை இழுத்து பூட்டிட்டு போனான் நல்ல சிவம். அவன் போனதும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழங்கால கட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தா அபிநயா. அபிநயாவை வீட்டுல வச்சு பூட்டிட்டு வெளியில வந்த நல்ல சிவம் நேரா அந்த வயதான மாப்பிள்ளையை பார்க்க அவர் வீட்டுக்கே போனாரு. அங்க அவரு நடு ஹால்ல உட்காண்டிருந்தாரு. அவரை சுத்தியும் அவருடைய பொண்ணுங்களும் மருமகன்களும் பேரன் பேத்திகளும் சுத்தியும் நின்னுட்டு அவர்கிட்ட வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை கேட்டபடியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு நல்லசிவம். அவர் வர்றதை பார்த்த அந்த கிழட்டு மாப்பிள்ள பல்ல இடிச்சுக்கிட்டு வெளியில போக முயற்சி பண்ணாரு. அப்போ அவருடைய கைகளை இறுக்கமா பிடிச்சு தடுத்து நிறுத்தினா அந்த வயதானவுடைய மூத்த பொண்ணு. அப்பா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் சரி. அந்த பொண்ணை பாத்தீங்களா, எவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கா. அந்த சின்ன பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கணும்னு நினைக்கிறான் இந்த நல்ல சிவம். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க போறீங்களா? நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லப்பா. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 40 வயசு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கு நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம், அதுதான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி 18 வயசு பொண்ணை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம குடும்பமே அந்த பாவத்தால அழிஞ்சு போயிடும். இதை நாங்க யாருமே ஒத்துக்க மாட்டோம். அப்படி நீங்க போற மாதிரி இருந்தா எங்க முகத்திலே முழிக்காம அப்படியே போயிடுங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தா பெரிய பொண்ணு. அதை கேட்டு பாவமா நல்ல சிவத்தை பார்த்தாரு அந்த கேட்ட மாப்பிள்ள. நல்ல சிவத்திற்கு இனி அங்க நிக்கிறது வேலைக்கே ஆகாதுன்னு நினைச்சபடி வெளியில போக திரும்பினாரு. அப்படியே வீட்டை விட்டு வெளில வந்த நல்ல சிவத்திற்கு இனி என்ன பண்றதுன்னு புரியல. அபிநயா கிட்ட வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவ அனாதைன்னு சொல்லியாச்சு. இனி அவளை கட்டுப்படுத்தி வைக்கிறதெல்லாம் முடியாத காரியம். இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்தாரு. அப்போதான் அவருக்கு அமுதவல்லியோட நினைவு வந்தது. அவகிட்ட இவளை ஒரேடியா வித்துட்டா நமக்கு நிறைய பணம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சவரு அமுதவல்லிய நாடி வேகமா போனாரு நல்ல சிவம்.